பிசினஸுக்குள்ள யூனிட்டி இல்லாதனால இன்னைக்கு பல கோடி ரூபாய் பிசினஸ் எப்படி இழந்துங்கிற ஸ்டோரியை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா என்னோட பிசினஸ் விசிட்டுக்காக நான் துபாய் போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய பையரை மீட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு கண்டெய்னர்ஸ் பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்டாரு. நான் ஒரு மந்த்லி ஒரு 4 கண்டெய்னர்ஸ் 100 tons வால்யூம் பண்ண முடியும்னு சொன்னோம். சோ அதை கேட்டோன்னே அவர் டைரக்டா அவரோட வேர் ஹவுஸ்க்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போய் லைனா பார்க்கும்போது பிரிக்கெட்டுக்காக ஒரு 15 கண்டெய்னர் அடுக்கி வச்சிருக்காங்க. சார் இது என்ன சார், இது எவ்வளவு கன்சப்ஷன் பண்றீங்கன்னு கேட்கும்போது சாலிடா மந்த்லி 200 டன்ஸ் வந்து அவங்க சோர்ஸ் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, நட்டோசோங்கிற ஒரு கம்பெனினால ஒரு கஸ்டமருக்கு மட்டும் ஒரு 250 டன் அலாட் பண்ண முடியாது மந்த்லி வால்யூமா. பட் ஆனா இங்க இருக்க மேனுபேக்சர்லாம் சேர்ந்து அந்த கஸ்டமருக்கு 2500 டன்னே கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பிரிக்கெட் இண்டஸ்ட்ரிக்கு இங்க இருக்கிற மேனுபேக்சர்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு அசோசியேஷனா இங்க இருந்து பல்கா ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்க கஸ்டமர் வந்து வசந்தையோ நட்டாசையோ நம்ப மாட்டான். ஆனா இந்தியன் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்க பிரிக்கெட்டிங் அசோசியேஷன் அவன் நம்புவான். இவன் நம்பர் மூலியமா ஒரு அசோசியேஷனா ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த கண்ட்ரில இருக்க பிரிக்கெட் ஆர்டர் பல்கா ஒரு 1000 டன் 2000 டன் எடுத்து வந்து நம்ம இங்க இருக்க பிரிக்கெட் மேனுபேக்சருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா இங்க இருக்க எல்லா பிரிக்கெட் மேனுபேக்சரும் இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம தேவைப்படுறது எல்லாமே ஒரே யூனிட்டி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு யூனிட்டி ஆகும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ற மெட்டீரியலுமே வந்து ஒரே ரேட்ல ஒரே குவாலிட்டியில நம்மளால வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற நம்ம சேல் பண்ற பொருளுமே ஒரே தரத்துல நம்மளால விற்க முடியும். இதனால எல்லா மேனுபேக்சருமே வந்து ஷட் டவுன் பண்ணாம இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டைனான growth ஆகலாம். ஸோ இந்த பிரிக்கெட் இண்டஸ்ட்ரிக்கு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க நட்டாஸும் ஃபர்ஸ்டா வந்து நாங்க இனிஷியேட் பண்றோம். ஸோ இந்த அசோசியேஷன்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை மேல்படி கொண்டு போகலாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, நம்ம ஃபேக்டரிக்கு வாங்க, பேசுவோம், ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவோம், we grow together.